எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் ஒரே ₹1 மட்டும் கடன் இருந்தாலும் அது கடன்தான். ₹1 கூட கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை நாம் பலரும் தங்களுடைய லட்சியமாகவே கொண்டிருப்பார்கள். இருப்பினும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான காலத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக நேரிடும். கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவருக்கு கூட கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். நாமும் அதை கேள்விப்பட்டு இருப்போம். இப்படிப்பட்ட கடனை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தும் தீர்க்க முடியாமல் இருப்பவர்கள் பெருமாளிடம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். திருப்பதி ஏழுமலையானை குபேரரிடம் கடன் வாங்கித்தான் திருமணத்தை செய்தார் என்றும், திருப்பதி உண்டியலில் வரக்கூடிய தொகையை குபேரருக்கு வட்டியாக வழங்குகிறார் என்றும் கூறி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட திருப்பதி ஏழுமலையானை நாம் கடன் தொடர்பான பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டுவதன் மூலம் விரைவிலேயே கடன் பிரச்சனையை அவர் தீர்த்து வைப்பார். திருப்பதி ஏழுமலையானை நினைத்து 7 ₹1 நாணயங்களை மட்டும் வைத்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான மந்திரத்தை, ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை புரட்டாசி மாத சனிக்கிழமையில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு. அதுவும் முதல் சனியாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அப்படி இல்லை என்றால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் இதை செய்து கொள்ளலாம். சனிக்கிழமை அன்று காலையில் சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஒரு வெள்ளை நிற துணியை மஞ்சளில் ஊற வைத்து மஞ்சள் நிற துணியாக மாற்றி நிழலில் காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது மஞ்சள் நிற துணி தயாராகிவிட்டது. இதில் 7 ₹1 நாணயங்களை வைக்க வேண்டும். இந்த நாணயத்தை பன்னீரில் சுத்தம் செய்து ஈரமில்லாமல் துடைத்து வைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் முழு கொட்டைப்பாக்கு ஒன்றை வைக்க வேண்டும். அடுத்ததாக நுனி உடையாத ஒரு விரலி மஞ்சளையும் சேர்த்து அந்த 7 ₹1 நாணயங்களையும் வைத்து மூட்டையாக கட்டி கொள்ள வேண்டும். பெருமாளுக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள். பிறகு இந்த மூட்டையை கையில் வைத்து கொண்டு திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து ₹1 கூட கடன் இல்லாமல் நான் வாழ வேண்டும். என்னுடைய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்த பிறகு இதை தங்களுடைய உண்டியில் சேர்த்து விடுகிறேன் என்று மனதார வேண்டி முடிந்த பிறகு இந்த மூட்டையை அப்படியே பெருமாளின் பாதத்தில் வைத்து விடுங்கள். எப்பொழுதெல்லாம் வீட்டில் கற்பூர தீபத்துப ஆதரனை காட்டுகிறீர்களோ அப்போதெல்லாம் இந்த மூட்டைக்கும் சேர்த்து காட்ட வேண்டும். கடன் பிரச்சனை முற்றிலும் தீர்ந்த பிறகு இந்த மூட்டையை அப்படியே எடுத்துக்கொண்டு திருப்பதிக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு உண்டியலில் சேர்த்து விட வேண்டும். உண்டியல் சேர்க்கும் பொழுது இந்த மூட்டைக்குள் இருக்கக்கூடிய கொட்டைப்பாக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை உண்டியலில் போட்டுவிட வேண்டும். கோவிலுக்கு வெளியே வந்த பிறகு கொட்டைப்பாக்கை கடித்து துப்பிவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு மேற்கொண்ட எந்தவித கடன் பிரச்சனையும் ஏற்படாது. திருப்பதி ஏழுமலையானை நினைத்து முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு அவரின் அருளால் கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவு உண்டாகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.